வணக்கம் மக்களே, ஜிபி தமிழ் வீலாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஊட்டியில் இருக்கக்கூடிய கர்நாடக பூங்காவுக்கு வந்திருக்கோம். தாவரவியல் பூங்காவுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய மிகப்பெரிய பூங்கா அப்படின்னா இந்த கர்நாடக பூங்கா தாங்க. நீங்க நம்ம சேனலை இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஊட்டி சுற்றுலா சம்பந்தமா நம்மளோட சேனல்ல நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, மறக்காம அதையும் போய் பாருங்க. கர்நாடக பூங்காவில் நம்மளோட காரை நிறுத்துறதுக்கு 80 ரூபாயும், நுழைவு கட்டணமா ஒரு நபருக்கு 100 ரூபாயும் வசூல் பண்றாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியதுதான் இந்த பூங்காவில் இருக்கக்கூடிய கண்ணாடி மாளிகை. குழந்தைகள் விளையாடுவதற்கும் உட்கார்ந்து ஓய்வெடுப்பதற்கும் ஒரு அருமையான பூங்காங்க. குழந்தைகளோடலாம் நாம இங்க வந்தோம்னா செம்மையா பொழுத கழிக்கலாம். ஏன்னா குழந்தைகள் விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்குங்க. இந்த பூங்காவுல தொங்கும் பாலம் ஒண்ணு அமைச்சிருக்காங்க. நமக்கு முன்னால தெரியுது பாருங்க, அதுதான் அந்த பாலம். தொங்கும் பாலத்துல கொஞ்ச நேரம் நின்று இந்த பூங்காவோட அழகை பார்த்து ரசிக்கலான்னு பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க.
இந்த பூங்காவுல மலர் செடிகளுக்காகவே மிக பிரம்மாண்டமா ஒரு குடில் அமைச்சிருக்காங்க. இந்த குடில்ல எண்ணற்ற மலர் செடிகள், எண்ணற்ற நிறங்கள்ல ஒரே இடத்துல நம்மளால பார்க்க முடியும். இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பூக்களை நம்ம பார்க்கும்போது அது செயற்கையா உருவாக்கப்பட்டது மாதிரி தெரியும். ஆனா இங்க இருக்கக்கூடிய எல்லா மலர் செடிகளுமே இயற்கையான மலர் செடிகள் தான். கர்நாடக பூங்கா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய ஊட்டி சுற்றுலாவில் இந்த அழகான பூங்காவை பார்க்க மறந்துடாதீங்க. அடுத்ததா நம்ம எங்க போறோம் அப்படின்னா, ஊட்டியில இருக்கக்கூடிய படகு இல்லத்துக்கு போயிட்டு இருக்கோம். அதாவது போட் ஹவுஸ் போயிட்டு இருக்கோம். சொல்ல போனா முதல்ல நாங்க அங்கதான் போகணும்னு யோசனையா இருந்தது. கூகுள் மேப்ல ஏற்பட்ட சின்ன குழப்பத்தினால நாங்க இங்க கர்நாடகா பூங்காவுக்கு வந்துட்டோம். படகு இல்லத்துக்கு வந்த உடனே சோன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஊட்டியை பொறுத்த வரைக்கும் எப்ப மழை பெய்யுன்னு தெரியாதுங்க. திடீர்னு மழை பெஞ்சிட்டு இருக்கும். படகு சவாரி செய்யறதுக்கு அந்த கட்டணம் செலுத்தக்கூடிய இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போறதுக்கே ஒரு ஆளுக்கு 25 ரூபா நம்ம கட்டணம் செலுத்தணும். அதுக்கப்புறமா நம்ம எந்த படகுல போறோம், எத்தனை பேர் போறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கும் தனியா நம்ம கட்டணம் செலுத்தணும். மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால படகு சவாரி செய்யறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மழை விட்டாதான் அதுக்கான நுழைவு சீட்டே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எல்லோரும் வரிசையில நின்றுட்டு இருக்கோம். இங்க 3 விதமான படகு சவாரி செய்யலாம். துடுப்பு படகு, மிதி படகு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயந்திர படகு. இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை மகிழ்விப்பதற்காக இசை நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. ஆறு பேர் செல்லக்கூடிய விசை படகுக்கு நாங்க கட்டணம் செலுத்தி இருக்கோம். பாத்தீங்கன்னா 1650 ரூபா கட்டணம் வசூல் பண்ணியிருக்காங்க. படகு சவாரிக்கான நேரம் பார்த்தோம்னா 20 நிமிடம் தான். 20 நிமிடம் இந்த ஏரியில படகு சவாரி செய்யறதுக்கு 1650 ரூபா கட்டணமா வசூல் பண்றாங்க. ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு பிடிச்ச படகுல நம்ம சவாரி பண்ணிக்கலாம். இந்த படகுல தான் போகணும்னு அவங்க கட்டாயப்படுத்த மாட்டேங்கிறாங்க. அதனால நமக்கு எந்த படகுல சவாரி செய்யறதுக்கு விருப்பமோ அந்த படகுல நம்ம போகலாம். இந்த இடத்தோட படகை திருப்பிட்டாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஏத்தின இடத்துலயே கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க போல. இந்த படகை இயக்கக்கூடியவங்க கூடுதலா இன்னொரு முறை நீங்க படகு சவாரி செய்யறீங்களான்னு நம்மளை கேட்குறாங்க. ஆமான்னு சொன்னோம்னா ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் வாங்கிக்கிட்டு இன்னொரு முறை சுத்தி வராங்க. படகு சவாரிக்கான நேரம் 20 நிமிடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 15 நிமிடத்துல இந்த படகு சவாரியை முடிச்சிட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய படகு சவாரி சுமாரா தாங்க இருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. 1600 ரூபாங்கிறது கொஞ்சம் அதிகம்தான். படகு சவாரி செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க இங்க வரலாம். ஊட்டி சுற்றுலாவில் அடுத்ததான் நம்ம பார்க்க போற இடம்
இரியசீகை, கிண்ணக்கோரை அப்படிங்கிற 2 கிராமங்களை நம்ம பார்க்க போறோம். இந்த 2 கிராமங்களும் ஊட்டியிலிருந்து சுமார் 55 கிலோமீட்டர் தொலைவில் தமிழக கேரள எல்லை பகுதியில் தான் இந்த 2 கிராமங்களுமே அமைஞ்சிருக்கு. ஊட்டியிலிருந்து அவிலாஞ்சி, மஞ்சூர் வழியாக தான் இந்த கிண்ணக்கோரை, இரியசீகை அப்படிங்கிற கிராமத்துக்கு போகணும். ஊட்டியிலிருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் தள்ளி வந்திருப்போம். ஒவ்வொரு இடமும் பார்க்கறதுக்கு செம்மையா இருக்குங்க. இங்க பாருங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.